ஹாய் யூஎஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வேக்கண்ட் லேண்டை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இதுலேயும் 3 டைப் ஆஃப் லேண்ட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 40x70 சைஸு 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு அப்ரூவ்டோடு இருக்குது. இன்னொரு லேண்டோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா 40x70 சைஸு அன்அப்ரூவ்டோட, ஸோ ரெடி டு மூவ் கண்டிஷனில் இருக்குது. உடனே நீங்கள் அப்ரூவ்ட் வாங்கி கட்டிக்கலாம். இன்னொரு சைஸ் பார்த்திங்கன்னா 20x70 சைஸில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்குது. ஸோ 40x70 2800 ஸ்கொயர் ஃபீட்டும், 20x70 1400 ஸ்கொயர் ஃபீட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாமே கண்டினியூவாக இருக்குது. அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 4.5 கிரவுண்டு 4.25 கிரவுண்டு கிட்ட கண்டினியூவாக அப்படியே இருக்குது டோட்டலாக. ஏன்னா 5 பிளாட் இருக்குது இதுலேயே. ஸோ நீங்கள் ஒரு 5 கிரவுண்டு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் ஐயப்பந்தாங்கல். நம்ம ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போலேருந்து ஜஸ்ட் பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளேஸ் ஆகிருக்கு. வெஸ்ட்டு ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும். 24 அடி ரோடு. இதில் ஒரு பிளாட் 2800 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் அப்ரூவ்டோடு இருக்குது. மற்ற பிளாட்ஸ் பார்த்திங்கன்னா அன்அப்ரூவ்டோடு இருக்குது. ஸோ பட்டாலாம் ஈஸியாக வாங்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அப்ரூவ்டும் ஈஸியாக வாங்க முடியும். ஒரு பிளாட்டுக்கு வாங்கியிருக்காங்க, மற்ற பிளாட்டுக்கு வாங்கலை. ஏன் ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளாட் வேறு ஒரு ஓனர் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 9000 கோட் பண்ணாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். 20x70 வேணாலும் எடுத்துக்கலாம், 40x70 வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக எடுக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். 3 கிரவுண்ட் ஒன்று இருக்குது, 5 கிரவுண்டாக சேர்த்து எடுக்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பிளாட்டை 2800 ஸ்கொயர் ஃபீட்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் சொல்லியிருந்தேன். சைட் பார்க்கணுச்சா ஒரு 1 ஹவர் முன்னாடி கால் பண்ணுங்கள். சைட் பார்த்துட்டு கூட பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.